ரொம்ப மரியாதைக்குரிய ரொம்ப 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 மரியாதைக்குரிய யார் பாண்டிச்சேரி ரசிக பெருமக்களுக்கு, ஏன்னா எனக்கு முதல் ரசிக மன்றம் ஆரம்பித்தது பாண்டிச்சேரியில் தான். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அது ரசிக மன்றமாக மட்டும் இல்லாமல் ஒரு அறக்கட்டளை மாதிரி சமூக நல அமைப்பாகவும் நம்ம கணேசனும் அவர் கூட இருக்கிற சகபாடிகள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சிறப்பான முறையில் நடத்திட்டு வர்றாங்க. ஸோ அதனால் பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே எனக்கு அந்த ரசிக மன்ற அமைப்புகள் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு அப்புறம் நிறைய வேலை காரணமாக, ஆனால் ரொம்ப ரொம்ப நாகரீகமாக வர முடியலன்னா கூட அதை கடிதம் மூலமாக அந்த வாழ்த்து தெரிவித்து பண்ண சிஎம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சிறப்பம்சமாக நான் நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேரால் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறதுக்காக யார் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் இல்லை, ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நான் டைட்டில் சொக்கத்தங்கோன்னு வைக்கும்போது சில பேர் என்னங்க உங்கள் படத்துக்கு சொக்கத்தங்கோன்னு பேர் வைக்கிறீங்க, உண்மையிலேயே ஒரு சொக்கத்தங்கம் தான்ப்பா, அதனால தான் அந்த பேர் வைக்கிறாங்க. என்னென்னா என் வீட்டு வழியாக அப்பப்போ நான் வெளியே வரும்போதெல்லாம் பார்ப்பேன், எங்கிட்டையும் வந்து உதவியாக வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி வர்றவங்கள பார்க்கும்போது இந்த 3 சக்கர வண்டி அது மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தா அன்பளிப்பு உபயம் உதவியவர் அப்படின்னு சொல்லி போட்டு கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லி அந்த அவங்களுக்காக உதவி பண்ணுறதுக்காகவே அந்த 3 சக்கர வண்டி நிறைய வண்டிகள் அங்கே வீட்டுக்கிட்ட வரும்போதெல்லாம் பார்ப்பேன் நான். ஸோ அந்தளவுக்கு அவர் பண்ணிகிட்டு இருந்தார். உண்மையிலேயே அவர் சொக்கத்தங்கன்னா அவர் பேரால் கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த யுவர் பேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் மனிதம் அதில் வந்து இந்த ஜாலி ஹோம்னு வச்சுருக்காங்களே, இது ஜாலி ஹோம் இல்லை ஹோலி ஹோம்னு வைக்க அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜாலி ஹோம்ங்கிறது ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் செய்கிறது விளையாட்டுத்தனமாக இல்லை, ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்கிறீங்க. அதனால் அது ஹோலி ஹோமாக இருக்கிறதுங்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ விழா நாயகர்கள் இவங்க எல்லாத்தையும் வாழ்த்துறதுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பெரிய அஸ்திவாரமாக டைரக்டர் ப்ரூனோ, கிருஷ்ணராஜ், அப்புறம் நம்மாள் ஸ்ரீகாந்த் தேவா, அவங்க இன்னும் நடிகர்கள் இவங்க எல்லாருடைய அடித்தளம் எல்லாத்துக்குமே அடித்தளமாக இருக்கிறது, எல்லாத்துக்குமே பேக் போனாக இருக்கிறது பத்திரிகை நண்பர்களும் டிவி ஊடக நண்பர்கள். ஏன்னா அவங்கள வச்சு தான் நாங்கள்லாம் இங்கே வருவோம். அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க கொடுக்குற ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லோரும் தங்களுடைய ஆதரவை கொடுக்கணுன்னு அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பொதுவாக எங்கள் ஊர்லேயே, அதான் எங்கள் ஊரில் சென்னையில் அடிக்கடி ஃபங்க்ஷன் பண்ணோம்னா அங்கேயே ஒரு 9 மணி ஆகும்போதே ஒரு சின்ன அப்படியே நெளிய ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் லேட் ஆகிப்போச்சு, 9 ஆச்சு, 9:15 ஆகிப்போச்சு அப்படிங்கிறத. நான் பாண்டிச்சேரியில் வந்து அந்த மாதிரி 9 மணி வர்ற வரைக்கும் விட்டுட்டு நானும் என்னை விட்டுருவாங்க, என்னை காப்பாற்றிடுன்னு பார்த்தா ஒன்றும் வந்து அவர் பேசுவார் இவர் பேசுவார், அவருக்கு மரியாதை என்ன. ஆனால் சந்தோஷமாக இருந்தது என்னென்னா இங்கே அந்த நன்றிங்கிறதுக்கு பாருங்கள், அது மறக்காமல் எல்லாத்துக்கும் செஞ்சிட்ருக்காங்களே, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரூனோ அவர்கள் வந்து பேசும்போது டைரக்டர் அவருக்கு அந்த உரை கவி அப்படின்னு சொல்லி அந்த நாட்களை பற்றி கூட பேசினார் நண்பர். அவரை வந்து முதல்ல வந்து அவர் ஒரு 2 வார்த்தை என்ன எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப உதவியாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை உட்காரிக்கும்.
ஸோ அந்த மாதிரி அந்த நன்றி மறக்காமல் நம்ம வர்றதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நினச்சி பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் வந்து பாண்டிச்சேரி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையுமே சாதாரணமாக கணேசன்கிட்ட பேசினேன். இந்த டீம் யாருன்னு தெரியல, எனக்கு இங்கே இருக்கிற பிரசாத் தெரியும் நல்லா, அவரும் தண்டமணி இவங்க தான் வந்தாங்க. ஸோ அவங்கள நம்பி தான் நான் வர்றேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த தண்டபாணி புரூனோ கிருஷ்ணராஜ் அவங்களுக்கு. அது நான் எப்பவுமே மீட்டிங்கில் அடிக்கடி சொல்லுவேன். என்னென்னா, எந்த பூ வாசமாக இருந்தாலும் காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தான் பயணிக்கும், எந்த பூ வாசமாக இருந்தாலும். ஆனால் ஒரே ஒரு பூ வாசம் மட்டும் காற்றை எதிர்த்து அந்த திசையில் மட்டும் இல்லை, 4 திசையிலையுமே 4 பக்கமுமே காற்றை எதிர்த்து கூட அந்த மனம் வந்து பரப்பக்கூடிய ஒரே ஒரு பூ இருக்குன்னா அது ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லி அதைத்தான் வந்து எனக்கு சொல்லும்போது கணேசன் இல்லை குழந்தைகளுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எப்போ பிறந்தோன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் ஏன் பிறந்து எதுக்கு பிறந்தோங்கிறதுக்கு அதுதான் நிறைய பேர் தெரியறதில்ல, அதுதான் யோசிக்கிறதும் இல்லை. ஆனால் இப்போ இவங்க செஞ்சது வந்து அதை வந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அன்புச்செழியன் அவர் என்ன செஞ்சாரோ இல்லையோ வந்தோன்னையுமே என்னென்னா, சிறு தயாரிப்புகளுக்காக நான் வந்து படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது கேட்கும்போது. என்னென்னா, நம்ம அது எழுந்துக்க சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்த கூட சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி யாராவது ஒன்று செய்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அது காலம் கடந்து கூட அந்த அவங்க செய்யக்கூடியது அந்த சிறப்புகள் வந்து நல்லா நிற்கும். இப்போ வஞ்சகம் இல்லாமல் புகழ்றது அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம உதயகுமார் தான். யாராக இருந்தாலும் மனம் விட்டு அவங்கள மனசார வந்து அவங்கள பாராட்டி பேசுகிறது. ஏன்னா நிறைய மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன். அவர் இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவாவை பற்றிலாம் ரொம்ப, அதாவது விஜய் வர்றதுக்கே காரணம் அப்படிங்கிற லெவலில் அவர் எவ்வளோ இதாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் தேவாவை பற்றியெல்லாம் பேசினார். அதே மாதிரி அரவிந்தராஜ் அவர்கள் வந்து அவர் என்னை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரெல்லாம் வந்து என்னென்னா, அவர் வெறும் ஒரு டைரக்டர் மட்டுமல்ல, ஒரு திரைப்படத்துறைக்கே வந்து பேர் வாங்கி கொடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு மட்டுமல்ல, நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய மரியாதையை உண்டாக்குற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணோம்னா தான் அது நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வந்து இங்கே இவங்க தமிழில் பேசும்போது ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அது யாராவது இப்படி தமிழில் ரொம்ப அந்த இலக்கணம் சுத்தமாக பேசுனாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க கதையெல்லாம் சொல்லி விஷயங்களை சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நான் கூட இவங்க தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறவங்க வந்து பரவாயில்ல பாண்டிச்சேரியில் இவ்வளோ சிறப்பாக இருக்காங்களே, இல்லைங்க சென்னை தான் உங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பேர் கூட தொல்சிலாவா அவங்களுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே எனக்கு வந்து பிரசாத் அவர்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரும் இவங்கெல்லாம் வந்து இவங்க யாரும் எனக்கு தெரியலன்னா கூட இவங்க வந்து அவ்வளோ தூரம் அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, மனித அப்படிங்கிறத பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்ட்டு. ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய பாராட்டுக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் பார்த்துட்டு
யாராவது எனக்கு இந்த படம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவன் காசு ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணராஜ் வந்து அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா நாட்டில் ரொம்ப பேர் கஷ்டத்தில் இருக்கிறான், அதனால் அவன் கஷ்டம்தான் அவனுக்கு பெருசாக இருக்குது அந்த நேரத்தில். சரி படம் பார்த்தா அவனுக்கு திருப்தியாக சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு கூட அதுக்காக கூட சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய நல்ல மனசு அதில் தெரியுது, என்னென்னா நம்பிக்கை அதில் தெரியுது. அவர் படத்தை வந்து எவ்வளோ தூரம் எடுத்துருப்பாங்கன்னு புர்னோ அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரம், ஏன்னா அவர் ஆட் ஃபிலிம் நிறைய எடுத்து அனுபவப்பட்டிருக்காரு. அவர் பாருங்கள், அவருக்கு யார் தூக்கி விட்டாங்கன்னு ஒரு 2 பேர்த்த வந்து சொன்னாங்க. நான் இந்த துறைக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புருனோ அவர்கள் வந்து எப்படி நான் பேச ஆரம்பிக்கும்போது அவர்கிட்ட இருக்கிற திறமை அவரை விட அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க ஊக்கம் கொடுத்தது தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. மனிதம் படத்தை பற்றி சொல்கிறத விட ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். என்னென்னா விவேகானந்தர் அவர்கள் வந்து அவருடைய ரொம்ப பெரிய சமாச்சாரம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரமே என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அந்த மனிதம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார்னு சொல்லுவாங்க. சிக்காக்காவில் போய் எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் போது. ஸோ அவரை பற்றி எனக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது காமிச்சாங்க. அதில் என்னென்னா அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்து ரொம்ப பிரியமாக இருப்பார், அவரும் இவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். ஆனால் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். என்ன அப்படின்னா, நீ சாமி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காமி, அது காமிக்கிற வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிம்பார். அவர்கிட்ட நல்லா ஒபீடியண்ட்டாக இருப்பார், அவர்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார், அவரும் இவர்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். ஆனால் விவேகானந்தர் திருப்பி இதையே கேட்டுக்கிட்டு இருப்பார், எனக்கு சாமி நீ காமி, அது வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. சரிடா நிறைய நான் காமிக்கிறேன்னு அப்புறம் கடைசியில் ஃபினிஷிங்கில் வந்து அவர் வந்து ஒரு ஹட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சஜஷனாக அவர் கூப்பிட்டு போய் காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்த டாக்குமெண்ட்டில் அப்படி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னால் ராமகிருஷ்ணன் அவங்க பரமஹம்சர் அவங்க சங்கத்தை அந்த அமைப்பை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து ஒரு படம் பண்ணாங்க. அதில் வந்து என்னென்னா அவரை கூப்பிட்டு போய் தலையில் கை வச்சு அவருக்கு அந்த உணர்வை வந்து சாமின்னு என்ன அந்த உணர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சாங்க மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. எனக்கு சொல்லிட்டீங்களா, இங்கே சொல்லுங்க. ஆனால் கடவுளையே அவர் குருநாதர் காமிச்சார், கடவுளையே பார்த்தாருன்னு சொன்ன அந்த விவேகானந்தர் வந்து கடவுளை கும்பிடுங்கிறத பற்றி எப்பவுமே பேசவே இல்லை. அவர் பேசினது பூராமே தன்னம்பிக்கை அப்படிங்கிறத பேசினார். அதே மாதிரி வந்து மனித நேயம் அப்படிங்கிறது அவருடைய எந்த ஸ்பீச் எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கும், மனித நேயம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த மனித நேயம் தான் இந்த மனிதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அந்த படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கதையை பற்றி லேசாக ஆரம்பித்தாங்க, விட்டாங்கன்னா படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மனிதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தேவை அந்த மனித நேயம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மங்கிறது நம்ம மட்டுமே இல்லை. இந்த ஒரு இன்சிடெண்ட் கூட சொன்னேன், பாரிஸுக்கு பஸ்ஸில் போனோம்னா சீனரிலாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அந்த ஹூவர் கிராஃப்ட்னு அதில் வந்து லண்டன்லேருந்து போயிட்டு ஃபேமிலியோடு பஸ்ஸில் ஏறி அப்படியே அந்த சீனரிலாம் பார்த்துட்டு போகலான்னு பஸ் ஏறினா புறப்படும்போது கடைசி நேரத்தில் ஒரு அம்மா ஓடி வந்து ஏறுறாங்க. கண்டக்டர் கதவை சாத்துறாரு, வந்து ஒரு அம்மா ஏறுறாங்க. இல்லை சாரி டிக்கெட் இல்லை, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நோ சீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஏற்ற மாட்டேங்கிறான். அந்த அம்மா அழுகிறாங்க. என்னென்னா அவங்க இங்கேருந்து பாரிஸ்லேருந்து லண்டன்லேருந்து பாரிஸ் போய் கனெக்ஷன் ஃப்ளைட்டு ஜெர்மனியோ இல்லை அவங்க எந்த நாடோ அந்த நாட்டுக்கு போகணும். ஸோ ஒரு கனெக்ஷன் ஃப்ளைட் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 2 நாள் 3 நாள் அவஸ்தைக்குள்ளாயிருவாங்க, ரொம்ப சிரமம் வந்துடும். அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க ஏதோ முக்கியமான வேலைன்னு. இவன் கண்டக்டர் அவன் தொழில், எனக்கு வேலை போயிடும், நான் சீட் இல்லாமல் நான் யாரையும் உட்கார வைக்கவே முடியாது,
சீட் இல்லை, சீட் இல்லாமல் நீங்கள் எப்படி கீழே உட்காந்து வந்தாலும் சரி, அந்த அம்மா உட்காந்துட்டு வர்றாங்குது, நின்றுட்டு வர்றாங்குது, என்ன வந்தாலும் சீட் இல்லாமல் முடியவே முடியாதுன்னு எல்லோரும் வேடிக்கை பார்த்துங்க. அந்த அம்மா அழுகுது, கண்ணு அப்படியே கலங்கிருச்சு. ஈவன் டிரைவர் ஐ எம் சாரியே சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்னென்னா சீட்டு வந்து உட்காந்துட்டா நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது, அப்புறம் நான், பூர்ணிமா, என் பொண்ணு, என் பையன் எல்லாருமே இருக்கோம். என் பொண்ணு அமுல் வந்து என் பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தேன். அப்புறம் நான் சொன்ன கண்டக்டர்கிட்ட சீட்டில் உட்காந்துட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா சார், நோ சீட் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை என் பொண்ணு நான் மடியில் உட்கார வச்சுக்கிறேன், அந்த சீட்டில் அவங்கள உட்காருன்ட்டு வரட்டும். அவன் சார் 4 hours யூ ஹேவ் டு ட்ராவல் அப்படின்னா, குழந்தை பெரிய குழந்தையா இருக்குது, 7 வயசு 8 வயசு. ஐயோ என் பொண்ணு தானே என் மடியில் உட்காந்து எனக்கு என்ன கஷ்டம், அதனால் பரவாயில்ல நான் உட்கார வச்சுட்டு வரேன், அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்றேன், அவங்கள உட்கார வை. இப்போ அவங்க வந்து சீட்டு கொடுத்துட்டான், முன்ன சீட்டு ஓகேன்னு உட்கார சொல்லிட்டான். இப்போ எல்லோரும் பஸ்ஸில் பார்த்துட்ருக்கான். அதில் ஒரு அம்மா லேடி என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது. பஸ்ஸு மூவ் ஆகும்போது அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. என்ன ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு சீட்டு கொடுத்தது தான். ஆனால் ஆர் யூ ஃப்ரம் இந்தியான்னு நம்ம நாட்டுக்கே பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இந்த விஷயம் இருக்கா அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ தான் சொன்னேன், நம்ம ஒருத்தங்கிறது நம்ம ஒருத்தன் இல்லை, நம்ம ஒரு சமூகம், யாருமே தனி மனிதன் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே வந்து ஒரு சமூகத்தினுடைய நடவடிக்கை. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிறது, ஒரு இந்தியனுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஏன் இங்கே வைக்கிறாங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எல்லாருமே பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பிரசாத், அதனால தான் இங்கே வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளடக்கம் கேட்கும்போது தான் இந்த மனிதம் அப்படிங்கிறதுனுடைய மெயின் இது வந்து வந்தது. ஸோ சினிமா கமர்ஷியலாக எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அதுதான் தோணும். ஆனால் கமர்ஷியலாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு சர்வீஸாக வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இது அவங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, நான் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரிக்கே ஒரு பெரிய பெருமையை வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ப்ரூனோ, கிருஷ்ணராஜ் இவங்களை வந்து பாராட்டலாம். அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ இந்த ஃபங்க்ஷனில் தான் நமக்கு தெரியுது. இவ்வளோ பேர்த்தில் ஆத்மார்த்தமாக அவங்க 2 பேரும் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நினைக்கும்போது ரொம்ப அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது இருக்குது. அதுக்காகவே பாண்டிச்சேரிக்கு ரசிகர்களுக்கு வந்து மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதில் எல்லாருமே பிரசாத்லேருந்து அவன் இந்த நம்மால் ஒருத்தர் உட்காந்துருக்காரு நடிகர் பிஆர்ஓ, என்ன கேட்டால் என்கிட்ட ஒரு சின்ன அப்ரண்டிஸ் மாதிரி தான் பாக்கியில் வந்து சேர்ந்தாப்புல. அவருடைய சொந்த வளர்ச்சி, அவ்வளோ டைலாக் பேசுகிறதுனால ரூம் போட்டு யோசிப்பேன். ஆனால் நிகழ்லாம் இருக்கானே ஸ்பாட்லேயே அடிப்பாப்புல, அவ்வளோ டைலாக் வரும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு ஒரு வேலை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னோம்னா அது வேலையாக மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் அந்த பொறுப்பை வந்து நல்லபடியாக சிறப்பாக செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய டீம், நல்ல டீம் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு இந்த படத்தில், மனிதம் படத்தில். ஸோ இந்த மனிதம் வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ப்ரூனோ, அடுத்து கிருஷ்ணராஜ் எல்லாருமே வந்து இதில் வேலை பார்த்த டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய லைஃபு. அவங்க எல்லாருமே வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் வந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ஏன்னா ஏதோ பாண்டிச்சேரிக்கு ஒரு மாமூலாக ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்களுடைய கொள்கைகளே வேறு மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு அவங்க ஆத்மார்த்தமாக ஒரு சினிமா மட்டும் செய்யாமல் அந்த சினிமாவில் வந்து இவ்வளோ ஈடுபாட்டோட அதை வந்து ஒரு கரெக்டான காரண காரியத்தோட அந்த ஒரு குழந்தைகளுக்காக இப்போ இந்த படத்தில் வந்து வரக்கூடியது எல்லாமே வந்து குழந்தைகள் நல்லதுக்காகவே அவங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ தூரம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் நான் சொன்னேன், இது வந்து ஜாலி ஹோம் இல்லை, இது ஹோலி ஹோம்னு வைங்க, அதுதான் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த ஹோலி ஹோம் உள்பட எல்லாத்துக்குமே நான் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இவ்வளோ நேரம் இங்கே வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவாக இருந்த ரசிக பெருமக்களுக்கும்
ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் காலம் கடந்து கூட இங்கே இவ்வளோ தூரம் உட்கார்ந்துக்கிட்டு எல்லோரும் பொறுமையாக எல்லாத்தையும் வாழ்த்துட்டு வந்ததான உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு வந்து ஒரு மாதிரியான எண்ணங்கள் வருதுன்னா அது எங்கே இருந்துன்னா அது நம்ம பிறப்புல இருந்தே வரும், நம்ம ரத்தத்துல இருந்தே வரும் இல்லைங்களா. இந்த மாதிரியான எண்ணங்கள் என் மனசில் வந்ததுக்கு காரணம் யாருன்னா என்னுடைய தாத்தா. அவர் வந்து கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உதவி செய்யணும், சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவரை பார்த்து வந்த விஷயம். அதே மாதிரி எங்கள் பாட்டி இங்கே வந்திருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே சித்தி அப்படின்லாம் யாரும் கிடையாது. அவங்கள சித்தின்னு கூப்பிட மாட்டேன், அம்மா தான். நான் கஷ்டப்படுறப்பெல்லாம் எப்பயுமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, டேய் தம்பி நீ எப்படி வந்துடுடா, நீ கஷ்டப்படாதா தம்பி அப்படின்ட்டு அடிக்கடி வந்து மோட்டிவேட் பண்ணுறது. கஷ்டகால சூழ்நிலை எல்லா இடத்துலையும் வந்து அம்மாவும் சித்தி 2 பேருமே இருக்காங்க. அம்மாவும் இருக்காங்க, சித்தி இருக்காங்க, பாட்டியும் இருக்காங்க. ஸோ அவங்க 3 பேரையும் நான் மேடையில் வந்து கூப்பிட்டு உங்கள் கையால் ஒரு சீட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த அளவுக்கு வந்து விஷயங்கள்லாம் செய்கிறேன்னா முதல்ல வந்து சப்போர்ட்டுன்றது பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி தான், என் ஒய்ஃபு. ஏன்னா அவள் பேரே வந்து அன்பு தான். ஏன்னா அந்த அன்பு தான் எல்லாருக்கும் வந்து நீ செய்யுமாம்மா, மற்றவங்க நல்லது செய், நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நமக்கு வந்து காசு பணம் சம்பாதிக்கிறத விட புண்ணியத்தை சேர்த்து வைக்கலாம்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே என் அன்பு தான், என் ஒய்ஃபு. இந்த மனைவி சொல்லும்போது எங்கூட ஒருத்தர் வந்து நண்பர் ராஜகணபதி, அவர் வந்து நடிக்கிறது ரொம்ப ஆசை. ஆனால் ஃபாரினுக்கு போய் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு ஃபேமிலிக்கெல்லாம் இது பண்ணிட்டு வந்தார். ஆனால் அவர் நடிக்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்து இங்கே வந்துன்னு அந்த காசை வச்சுக்கிட்டு துருன்னு என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் வேண்டாம், காசு போயிடும், அவசரப்படாத ராஜகணபதி, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் சொன்னால் கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லை சார் அது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்புறம் நான் பார்த்த வேறு வழியே இல்லை, பணம் நான் 1 கோடி வரைக்கும் போயிருமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரைசியமாக அவங்க ஒய்ஃப் நம்பர் பிடிச்சி அந்த அம்மாக்கிட்ட, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, அதனால் தயவுசெய்து கொஞ்சம் எப்படியா சொல்லுங்கள், நான் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் போய் படுத்துங்க. என்ன நான் வேண்டான்னு சொன்னோம்னா அவர் உறுத்திக்கிட்டே இருக்கும், அதை விட ஒரு தடவை போய் முட்டி மோதிட்டாருன்னா கடைசி வரைக்கும் அப்புறம் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவர் சம்பாதிச்ச காசு பரவாயில்ல விடுங்க, அவர் போய் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும், அது ஒரு பாடமாக இருக்கட்டும்னு எனக்கு ஒரே ஷாக். எந்த பொம்பளையும் இப்படி சொல்லவே சொல்லாது. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கோடிக்கணக்கில் போய் இழக்க போகிறாங்க அப்படின்னா. ஆனால் புருஷனுடைய கேரக்டர் தான் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு. ஏன்னா இது வேணான்னா மென்டலாக பைத்தியம் முடிச்ச மாதிரியே இருந்துட்டு இருப்பார். அதை விட அவர் நடித்து காசு போனாலும் பரவாயில்ல, தெளிவாகிடுவார்ல, இனிமேல் கரெக்டாக இருப்பார்ல அப்படின்னு 1 கோடி ரூபா சரி பரவாயில்லன்னு விட்டாங்க. இவர் வைஃபுன்னு சொன்னோடனே அன்பு பரவாயில்லமாம்மா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அது மாதிரி எல்லாத்துக்கும் அமைகிறது இல்லை. அதுதான் இறைவன் கொடுத்து வரோன்னு சொல்லி சொன்னது. ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்த இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்கள் மற்றும் திரு ஆர் வி உதயகுமார் சார்